வணக்கம். சிதைக்க உணவை மறந்து மறக்க உணவு. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காய்கறிகள், பழங்கள் என்னென்ன டிப்ஸ், அதாவது டெய்லி என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன பார்க்கணும், பார்க்கக்கூடாது எல்லாமே சொல்லிட்டு வரோம் இல்லையா? இதே ஒரு ஸ்டெப் மேலே போய் இதெல்லாம் சாப்பிட்றோம், நல்ல விதமாக தூங்குறோம், நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோம், நல்ல நடைப்பயிற்சி செய்கிறோம். இதையும் தாண்டி ஒரு சில மூலிகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மூலிகைகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இலுப்பை வேர், நன்னாரி வேர். வேர் பகுதிகளில் இலுப்பை வேரும் நன்னாரி வேரும் நமக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த வேரை தட்டிக்கிட்டோ இல்லைனா பொடியாக்கியோ நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு தண்ணி மாதிரி குடித்தா கூட போதுமானது. அடுத்தது மாதுளம் பூவும் பிஞ்சும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு மாதுளம் பூவும் பிஞ்சும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லாரை கீரை ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நொச்சி இலை என்விரான்மெண்ட், அதாவது இப்போ ஏர் பொல்யூஷன் இல்லாமல் நம்மளை பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. தூபம் போடுறதுக்கு நொச்சி இலை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மூலிகையில் விஷ்ணு கிரந்தியும் வேப்பம் வித்துனா வேப்பம் கொட்டை, வெள்ளெருக்கு, அடுத்தது வில்வப்பழம், இது எல்லாமே நம்மளோட மரமஞ்சள், இது எல்லாமே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மூலிகையாகவே நம்ம பார்த்துக்கலாம், மருந்தாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆரோக்கியத்துக்கு உணவை தவிர இந்த மூலிகைகளை மருந்தெல்லாம் சிறிதளவுனாலும் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ மாதுளம் பூவும் பிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாதுளம் பழம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பூவும் பிஞ்சையும் நல்லா தட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க விட்டு அதை மூடி வச்சுட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக இறங்கின பிறகு இதை வெறும் வயிற்றுல எப்பயாவது கிடைக்கும் போது நம்ம இதை மூலிகையாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நமக்கு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நோயிலேருந்து சீக்கிரம் மீள்றதுக்கும் ஒரு சில மூலிகைகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஊமத்தை நம்ம நோயிலேருந்து நம்ம மீள்றதுக்கு, அதாவது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், அது நோய் போன பிறகும் அந்த பழைய உடம்பு, பழைய பலம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஊமத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருநொச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏலக்காய் நம்ம நோயிலிருந்து மீண்டவர்களுக்கு பழைய உடல் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள், அடுத்தது சாதாரண மஞ்சள் கூட நம்ம உடம்பை மீட்டு கொடுக்கறதுக்கு, அந்த பலத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கருநொச்சியும் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஒரு சில அதாவது மூலிகைகள் கஷாயமாக ஆக்கி குடிக்கலாம். ஒரு சில மூலிகைகள் இப்போ கருநொச்சியே வச்சுக்கோங்களேன், அது மூலிகை ஆக்க முடியாது, ரொம்ப கசக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கருநொச்சி இலையை இலையில் நிழலில் உலர்த்திட்டு தூபமாக வீட்டில் அதை சுவாசிக்கிற மாதிரி செஞ்சால் கூட போதும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கொட்டாஞ்சி எரிய விட்டு அதை கறி எடுத்து அதை தணலாக்கி அதில் இந்த நிழலில் உலர்த்தின இலைகளை நல்லா கசக்கிட்டு தூபம் மாதிரி அதை போட்டோம் அப்படின்னா அதை நம்ம இருக்கிற ரூம் ஃபுல்லாகவே அது பரவுச்சு அப்படின்னா, அதையும் சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் உள்ள நோய்களும் போயிடும், நோய் அணுகா விதியும் நமக்கு கிடச்சிரும். அதுமாதிரி நோயிலேருந்து மீண்டவர்களுக்கு பழைய பலமும் கிடச்சிரும். இந்த மாதிரி மூலிகைகளை நமக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட கிடைக்கிற இந்த மூலிகைகளை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கிடச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கிறேன் அணுகுங்க.